வணக்கம். இன்றைக்கி அப்பச்சி சமையலில் அடைக்கு ரொம்ப பொருத்தமான சூப்பரான அடை அவியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தேவையான காய்கறிலாம் ஃபஸ்ட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பெரும்பாலும் எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம். பீட்ரூட் மட்டும் சேர்க்காதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இன்றைக்கி நான் அவரைக்காய், கேரட்டு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சௌச்சோ எல்லா காயும் எடுத்திருக்கேன். இந்த அவியல் அடைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சூப்பராக சைடிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், இது கூட நம்ம ஒரு 8லேருந்து 9 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் அதில் வந்து உரப்புக்கு சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா நீங்கள் ஒரு 6-7 எட்டு சேர்த்தா தான் வந்து உரப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும், அடைக்கு நல்லா இருக்கும். பெரிய மிளகாயாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 மிளகா போதும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அவியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது தான் அவியல் வந்து சூப்பராக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெயில். இது கூட கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி இப்போ வந்து வதக்கிடலாம். காய் நல்லா வந்து வதக்குங்க. அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி காயோட பச்சை ஸ்மெல் அடிக்கும், அவியல் அவ்வளோ நல்லா இருக்காது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்த்தா தான் வந்து காயிலேயே கொஞ்சம் உப்பு சாரும், சீக்கிரமாகவும் வந்து காய் வந்து வெந்துடும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகம் ஊற்றிடாதீங்க, காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறையா தண்ணி சேர்த்திங்கன்னா அவியல் வந்து ரொம்ப தண்ணியாயிரும், நல்லா இருக்காது. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. காய் வந்து ஒரு 95% வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, கொலன்னு இருந்தால் நல்லா இருக்காது அவியல் வந்து. காய் நல்லா கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்னா மசியல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அடைக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது கூட தயிர் சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம 1 கப் தயிர் வந்து சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தயிர் ரொம்ப நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இதுக்கு மேலே இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னா இது மேலே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளோட அடைக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.